எல்லார்கிட்டையும் போய் எனக்கு ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்துருக்கானு சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் இதுக்கு இப்படி சந்தோஷப்படுற, வீட்டில் தெரிஞ்சால் விளக்குமாறு பீய போட்பார் அப்படின்னு சொன்னாங்க. வாழ்க்கையிலே வந்து முதல் லவ் லெட்டர் தானே, இதை போய் ஃப்ரேம் போட்டு மாட்டப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திரும்பி பார்த்தப்போ எல்லாரும் ஒரு மாதிரி என்னை சிரிச்சுட்டு ஏதோ லூச பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் வித்தியாசமாக பார்த்தான். அந்த பார்வை இதுக்கு பேர் ஒரு வேளை பொறாமையா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. கண்டுக்காம விட்டுட்டேன். மறுநாள் என் பேக்குள்ளே கை விட்டு ஃபோன் எடுக்க போகிறப்ப என் பேக்கில் ஒரு லவ் லெட்டர், ஒரு பூ, ஒரு சாக்லேட் எல்லாமே இருந்துச்சு. லவ் லெட்டர்னா பக்கம் பக்கமாக இல்லை, ஒரே ஒரு வார்த்தை என்னை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி. இதே மாதிரி மறுநாளும் இருந்துச்சு, இதே மாதிரி அடுத்த நாளும் இருந்துச்சு. இப்படியே 6 மாதமாக இருக்குது. ஒர்க் முடிஞ்சு போகும்போது தான் இருக்குது. அப்போது உள்ளே இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் இதை வச்சுருக்கேன். ஒரு நாள் ஒரு லெட்டர், இத்தனை நாள் ஆச்சு, நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, என்னை கண்டுபிடின்னு வார்த்தையோடு இருந்துச்சு. டைரெக்டாக போய் 6 மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்தப்போ இருந்த அந்த பொறாமையான பார்வை. அவங்கள்ட்டே போய் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், தனியாக வாங்கன்னு கூப்பிட்டேன். நைட் 8 o'clock பில்டிங்க்கு பின்னாடி அவங்கள கூப்பிட்டு போய் சட்டையை பிடிச்சி 6 மாதமாக என் பேக்கில் லெட்டர் வைக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொல்லுங்கள். இவ்வளோ ஈஸியாக எப்படி கண்டுபிடிச்சேன்? முதல்ல பார்த்த பார்வையிலே தெரிஞ்சது.